மனிதர்களில் உடலில் ஏற்படும் பலவிதமான உபாதைகளை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும், உடம்பில் ஏற்படும் நச்சுத்தன்மைகளை எவ்வாறு அகற்றலாம் என்பதை பற்றியும், மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சோமவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். சோமவல்லிங்கிறது பார்த்திங்கன்னா இதய வடிவமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். காற்றிலிருந்தே ஈரப்பதத்தை எடுத்து வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். சும்மா அந்த அந்த கிளையை மட்டும் கட் பண்ணி ஒரு கயிறு போட்டு தொங்க விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு அப்படியே கொடி மாறி பரவி வளர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த சோமவல்லியை பொறுத்தவரையில் இதற்கு ஏன் சோமவல்லின்னு பேர் வந்ததுன்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை சாப்பிட்றதுனால தான் தேவர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிரோடு இருக்க முடிஞ்சது. அதனால தான் இதற்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பானத்தை தான் சோமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிர்தம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதற்கு சோமவல்லி அப்படிங்கிறது பெயர். இந்த சோமவல்லியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நம்ம சமூகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய், சர்க்கரைக்கான மாத்திரைகளை சாப்பிட்றோம், சர்க்கரைக்கான உணவு கட்டுப்பாடுகள் இருக்கும், உடற்பயிற்சிகள் இருக்கும், மனப்பயிற்சிகள் இருக்கும். எல்லாம் இருந்து கூட எத்தனை பேருக்கு சர்க்கரை கட்டுக்குள் இருக்கிறது, எத்தனை பேருக்கு சர்க்கரையுடைய பக்க விளைவுகள் வராமல் இருக்கிறது? கணக்கெடுத்து பார்த்தோன்னா 150 பேருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பும், ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட் பண்ணக்கூடிய விதமும் ரொம்ப வித்தியாசப்பட்டது. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ரத்தத்தில் சர்க்கரை குறைஞ்சா போதும். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசனை பொறுத்தவரையிலும் உடலுடைய உயிர் சத்து அதிகரிக்க வேண்டும், உடலுடைய ஓஜஸ் அதிகரிக்க வேண்டும். அந்த ஓஜஸும் உயிர் சத்தும் அதிகரிக்கும் போது சர்க்கரை நோய் தானாகவே குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் அந்த சோமவல்லி சர்க்கரை நோய் சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் சோமவல்லியை நம்ம அதிகமாக சர்க்கரை நோய்க்கு உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனால் சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், ஈவன் ரஷ்யாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த சோமவல்லிங்கிற பேர் ரொம்ப பிரசித்தமானது. இங்கே எப்படி கீழாநெல்லியை நம்ம லிவருக்கு யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி அந்த நாடுகள்லாம் இந்த சோமவல்லியை சர்க்கரை நோய்க்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த சோமவல்லியில் அந்த முழு தாவரத்தையுமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அதோட கிளை, அதோட இலை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து நல்லா அரைச்சி ஒரு கொட்டைப்பாக்களவு செய்யக்கூடிய ஒரு கல்கமாக செய்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கணும். இதை ஒரு 3 மாத காலம் நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற சர்க்கரை மருந்துகள், இதய மருந்துகள் எதாக இருந்தாலும் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் போய் செய்து கொள்ள வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டுக்குள் வராத சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும். உங்களுடைய இரவு நேரங்களில் கழிக்கக்கூடிய சிறுநீருடைய அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உடல் சோர்வில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில், உடலுடைய நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடலுடைய அந்த சர்க்கரை நோயை மட்டும் குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு நல்லா ஆகிறத பார்க்க முடியும். அதனால தான் இந்த சோமவல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நம்ம ஊரில் தான் 6 மாதத்துக்கு மாத்திரைகளை கொடுத்து கண்ட்ரோல் வரலைன்னா உடனே இன்சுலின் ஆரம்பிச்சிடும். ஐரோப்பாவில், அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் கிடையவே கிடையாது. டயபெட்டிஸை பொறுத்தவரையிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பியை கொடுத்து சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமான்னு பார்த்து அதன் பிறகு தான் அவங்க இன்சுலின்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்சுலின் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சோமவல்லியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உயிர் சத்தை, ஓஜஸை அதிகரிக்கக்கூடிய காரணிகள் உடலில் அதிகரிக்கும் போது நமக்கு சர்க்கரை தானாகவே குறைவதை பார்க்க முடியும். இரண்டாவது, இதய நோய். இன்றைக்கு இந்த சோமவல்லியுடைய தண்டை எடுத்து நீங்கள் குறுக்கால வெட்டி பார்த்தீங்கன்னா
இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், குறிப்பாக இந்த ட்ரைகஸ்பைட் வால்வ்னு சொல்லுவோம், 3ஆக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பென்ஸ் காரோட சிம்பிள் மாதிரி 3ஆக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில், இதய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு இந்த சோமவல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்து. சோமவல்லியுடைய தண்டு எடுத்து அதை நல்லா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டராக குறைச்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலையில் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு 2 மாத காலத்திலேயே இதய செயல்பாடுகள் நல்லா முன்னேறதை பார்க்க முடியும். இன்றைக்கு இதய நோய் ஏற்பட்டாலே நம்ம வந்து பைபாஸ் சர்ஜரி, ஸ்டென்ட்டு போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த மாதிரி செய்து கூட முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அழகாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சோமவல்லியுடைய தண்டு 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் போட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டராக குறைச்சி அதை சாப்பிட ஆரம்பித்தாலே இதயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு மருந்து இதய நோயை பொறுத்தவரையிலும், இதய நோய் வராமல் தடுப்பதற்கு. இன்றைக்கு கண்மூடித்தனமாக நம்மெல்லாம் க்ரீன் டீ சாப்பிட்றேன், அந்த டீ சாப்பிட்றேன், இந்த டீ சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றோம். இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சோமவல்லி மாதிரி இருக்கக்கூடிய தண்டுகளை எடுத்து போட்டு டீ வைத்து அந்த டீயை சாப்பிட்டு மெடிக்கலாகவே உங்களை ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறத பார்க்கலாம், உங்களோட ஃபேட்டி லிவர் குறைஞ்சி போயிருக்கிறத பார்க்கலாம், உங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல் குறையதை பார்க்கலாம், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். அந்தளவுக்கு நல்ல மருந்துகள் இந்த சோமவல்லி. அதே போல் இன்றைக்கு காய்ச்சல் வருதா, ஒரு டோலோ போடு, ஒரு பேராசிட்டமால் போடு. இதுதான் நம்ம இன்றைக்கு பண்ணக்கூடிய மிக தவறான ஒரு வழக்கம். நோய் வருவதற்கான காரணத்தை நம்ம பார்க்கறது இல்லை, நோய் வெளிப்படுத்துகின்ற சிம்டத்தை மட்டும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது மிக தவறு. இந்த மாதிரி காய்ச்சல் ஏற்படும் போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த சோமவல்லி இதுக்கு அமிர்தம்னு பேர் வந்ததுனாலே அந்த காலத்தில் மனுஷன் உயிர் போகிறதே காய்ச்சலில் தான் இருக்குமா. ஜுரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வியாதி. அந்த ஜுரம் அப்படின்னு வந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம்னு சொல்லி நம்ம வேத புராணங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஜுரம் வரும்போது என்ன பண்ணுவாங்களா, உடனே இந்த சோமவல்லியோடைய இலைகளை எடுத்து நல்லா கசக்கி இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாறு ஒரு 10 சொட்டு நாக்கில் விட்டாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த காய்ச்சல் ஒன்றுமே இல்லாமல் பறந்து போயிடும். ஆன்டிபைரட்டிக்னு சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் இதில் நிறைய இருக்கிறதுனால எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டைஃபாய்டாக இருக்கட்டும், மலேரியாவாக இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், சிக்கன்குனியாவாக இருக்கட்டும், எந்த காய்ச்சலும் இன்றைக்கி என்ன வேணால் பேர் வைங்க அந்த காய்ச்சலுக்கு. வழக்கமாக நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுங்க. அது கூட இந்த சோமவல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு, அல்லது சோமவல்லியோடைய இலைகளை போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய கஷாயம் ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது மிக வேகமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த காய்ச்சலை உருவாக்கக்கூடிய காரணிகள் மறைந்து உடல் ஆரோக்கியம் ஏற்படுறதை பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு டைஃபாய்டு வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், டைஃபாய்டுக்கு நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, உடம்பு பலவீனமாக இருக்கும். ஆனால் 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட உங்கள் உடம்பில் அதிகமான வித்தியாசம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். அந்த வித்தியாசத்தை மாற்றுவதற்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு, உடலை பலப்படுத்துவதற்கு இந்த சோமவல்லி உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வழக்கமான ட்ரீட்மெண்ட் எதுவுமே நீங்கள் டீவியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரைக்கு இன்சுலின் போடுறீங்களா போடலாம், இதய நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, லிவர் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, காய்ச்சல் இருக்குது மாத்திரை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, டைஃபாய்டோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், டெங்குவோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், சிக்கன்குனியாவோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இருங்க. அது கூட நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சோமவல்லியிலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், அந்த கேப்சூல் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா அதுலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை நேரடியாக காலையில் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது உடலில் நல்ல ஆரோக்கியம் மேம்படுறதை நம்ம பார்க்க முடியும், உடல் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அடையிறத பார்க்க முடியும். ஸோ இந்த சோமவல்லியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய், இதய நோய், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மட்டுமல்லாமல் ஹைப்பர் அசிடிட்டி இன்றைக்கி எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. சாப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்சு கரிக்குது, நெஞ்சில் எரிச்சல் மாதிரி வருது, சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏப்பம் வர மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பிட்ட சாப்பாடோட ஸ்மெல்லு 3 மணி நேரம் கழித்து கூட ஏப்பம் விட்டால் எனக்கு நெஞ்சில் வருது, ராத்திரி என்னால் படுக்க முடியல, என்னோடய நெஞ்சு ஃபுல்லாக அப்படியே அந்த ஆசிட் தொண்டை வரையில் வந்து என் தொண்டையை பாதிக்குது, இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காக ஆன்டாசிட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சே சொல்கிறாங்க. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆன்டாசிட் மருந்துகள் தான். அப்போ அதை குறைக்க நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சோமவல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை சாப்பிடணும். ஸோ சோமவல்லியிலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் இலை அல்லது தண்டு அல்லது இரண்டுமே சேர்த்து கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 2 அல்லது 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்தாலே அந்த ஹைப்பர் அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பசியின்மை, செரிமான்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து குறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சோமவல்லியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து, மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஒரு மூலிகை, ஒரு வரப்பிரசாதம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளும் தீமைகளும் அதிக அளவிலே இருக்கின்றன. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் எவ்வாறு அறிந்து வாழ கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு கடந்த சில தினங்களாக வரலாறு காணாத பெரிய அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், இத்தகைய அரசியல் ரீதியான அவமானங்கள் என்பது ஒரு மாநிலத்தினுடைய மக்களையே தலைகுனிய செய்யக்கூடியது. தமிழகத்தை ஆளக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த ஆட்சி என்பது, அந்த ஆட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள், அந்த ஆட்சிக்குள் நடக்கக்கூடிய அதிகார போட்டிகள், அதன் காரணமாக நிர்வாக இயந்திரம் முற்றாக ஸ்தம்பித்து போனது. இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்கள் மேல் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தண்டனைகள் என பல்வேறு விதமான குழப்பங்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த சசிகலா அவர்கள் மீதும் மற்றும் அவருடைய உறவினர்கள் இருவர் மீதும் உயர்நீதிமன்றம் விதித்த அந்த தண்டனை குறிப்பை மறுத்து உச்சநீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகள் என்று அறிவித்த போது நீதித்துறையின் மீதான நம்பிக்கை மீட்கப்பட்டது. நீதித்துறையின் மீதான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான மக்களுடைய அந்த ஒரு ஏமாற்றங்கள் என்பது துடைக்கப்பட்டன. ஆனால் அதே சமயத்தில் இங்கு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நிழல் அதிகாரத்தை செலுத்துவதற்காக அவர்கள் ஆடக்கூடிய அரசியல் நாடகங்கள், அதாவது எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு போய் வேறொரு இடத்தில் அடைத்து வைப்பது, குதிரை பேரத்தில் ஈடுபடுவது, இப்படியான பல விஷயங்களை இன்றைக்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் அரங்கேற்றி வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் எத்தகைய ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றி மிகுந்த ஒரு கவலையுடன் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உணர்வுகள் என்பது முற்றிலும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் தங்களிடம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் மட்டும் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதும், அதன் அடிப்படையிலான அரசியல் காய் நகர்த்துகளும், அதிகாரமும் மக்களும் வேறு வேறு திசைகளில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் ஒரு தெளிவான ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இழுத்தடிக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இடையறாத ஒரு போராட்டத்தின் மூலமாக, சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உட்பட இந்த 4 பேரும் குற்றவாளிகள் தெளிவர அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த தீர்ப்பைத்தான் நீதிபதி குன்கா அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பு வழங்கினார். ஆனால் அந்த தீர்ப்பை எந்த விதமான நியாயமும் இல்லாமல் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி அவர்கள் ரத்து செய்தார். அப்படி ரத்து செய்ததற்காக அவர் மிக பிழையான கணக்குகளை அதில் அவர் காட்டியதை ரத்து செய்தார். அப்படி ரத்து செய்ததனுடைய விளைவை இன்றைக்கு தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று கேட்டால், அதன் மூலமாக தெளிவாக குற்றமளித்தவர்களை மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்கனவே செய்த பல குற்றங்களை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு சூழலும் தமிழகத்தில் ஏற்பட்டது. தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது முற்றாக முடக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் வரலாறு காணாத மிகப்பெரிய அளவிற்கான பொருளாதார நெருக்கடிகளும் அரசியல் நெருக்கடிகளும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றன. நீதித்துறை ஒரு தவறு செய்கிற போது அது ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே எப்படி பாதிக்கும் என்பதற்கு இந்த ஒரு வழக்கை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இன்னொரு புறம் மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய உணர்வுகளை பற்றி எந்த கவலையும் படாமல் அவர்கள் பேரங்களில் ஈடுபடுவதும்,
அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவிர வேறு எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த மக்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் அக்கறையற்று இருப்பதும் நம்முடைய காலத்தினுடைய மிகப்பெரிய அவலக்காட்சியாக அரங்கேறியதை நாம் பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒரு ஆளும் கட்சி என்பது எந்த அளவிற்கு நெறி பிறழ்ந்த வகையில் அறம் பிறழ்ந்த வகையில் நடக்க முடியும் என்பதற்கான ஒட்டுமொத்த உதாரணமாக தமிழகத்தில் நடந்த அத்தனை காட்சிகளும் நமக்கு உதாரணமாக இருக்கின்றன. ஏனென்று கேட்டால் ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார் அல்லது தண்டிக்கப்படவில்லை என்பதல்ல விஷயம். மாறாக அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் மேற்கொள்கிற வழிமுறைகள், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர் மேற்கொள்கிற வழிமுறைகள், அது நீதியின் பார்ப்பட்டு இருக்கிறதா, ஜனநாயகத்தின் பார்ப்பட்டு இருக்கிறதா, மக்களுடைய விருப்பங்களின் பார்ப்பட்டு இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். ஆனால் நீதியின் மேலும் நம்பிக்கை இல்லாதவர்கள், நீதிமன்றத்தின் மேலும் நம்பிக்கை இல்லாதவர்கள், மக்களுடைய மாண்பின் மீதும் மக்களுடைய தீர்ப்பின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் எத்தகைய செயல்களை மேற்கொள்வார்கள் என்பதை நாம் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் அரங்கேறிய அந்த காட்சிகள் மூலமாக நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, மிக கடுமையான குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்களை இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள், இந்த மாநிலத்தின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி அதிகாரம் செலுத்த முடியாத போது தங்களுடைய பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய நிழல்களை வைத்துக்கொண்டு ஆட்சி செலுத்தலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விடுகிறது. உண்மையிலேயே இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சர்வாதிகார நாட்டில் கூட நடக்குமா என்று தெரியவில்லை. அங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும், மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இங்கு இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான அத்துமீறல்கள், விதிமீறல்கள், அட்டூழியங்கள், இவை அனைத்திற்கும் மக்கள் மௌன சாட்சிகளாக இருக்கிறார்கள். மீண்டும் தங்களிடம் வாக்குச்சீட்டு வரும், அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறோம் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சீட்டுகள் தானே, அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். நாம் என்ன குற்றத்தை செய்தாலும் சரி, அந்த குற்றத்தின் வழியாக ஈட்டிய பணத்தின் மூலமாக நம் வாக்குகளை விலக்கி வாங்கிவிடலாம் என்கிற தைரியத்தின் காரணமாக அவர்கள் எத்தகைய ஒரு குற்றத்திற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீதிபதி குமாரசாமி வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து இந்த நால்வருக்கும் தண்டனையை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்ட சில வாசகங்கள் என்பது இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது மனசாட்சியினுடைய எந்த உறுத்தலும் இல்லாமல் இவர்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக வெளிப்படையாக போலி நிறுவனங்களை உருவாக்கி நாம் குற்றமிழைக்கிறோம் என்பதை பற்றிய எந்த மன உறுத்தலும் இல்லாமல் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிற போது அவர்களுக்கு எந்த விதமான சட்ட அமைப்புகளின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போன அந்த நிலையைத்தான் அது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் இன்றைக்கு ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய கரையானை போல அரித்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக மிக விரிவாக தங்களுடைய அந்த அபிப்பிராயத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எத்தகைய நூதனமான வழிமுறைகளை உருவாக்கி அவர்கள் ஊழல் புரிந்தார்கள் என்பதை பார்க்க மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மக்கள் விரோத ஆட்சி இங்கு நடந்தது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டு கொள்ளை என்பது ஒரு சிறு குழுவினரால் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தின் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. பெருமளவிற்கான சொத்துக்களையும் பணத்தையும் அவர்கள் திரட்டினார்கள். இந்த தீர்ப்பிற்கு அப்பாலும் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பல புகார்கள், பல குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. அந்த வகையில் அதிகாரத்திற்கு வருவது என்பது பணம் திரட்டுவதற்காக அல்லது பொருள் ஈட்டுவதற்காக, அதிகபட்சமாக எவ்வளவு ஒரு பொருளை சட்டவிரோதமான வழியில் ஈட்ட முடியுமோ ஈட்டுவது என்கிற அந்த ஒரு மனநிலையிலிருந்து தான் அவர்கள் செய்த குற்றங்களை நீதிமன்றம் இன்றைக்கு கணக்கிடுகிறது. அந்த குற்றவாளிகள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, வருங்காலத்தில் அப்படி குற்றத்தை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்ப்பு என்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நீதிமன்றங்கள் இதுபோன்ற வழக்குகளை இவ்வளவு நீண்ட காலம் இழுத்தடிப்பதன் மூலமாக குற்றமளித்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. அவர்கள் பலமுறை மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்து தாங்கள் ஏற்கனவே செய்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் நீதிமன்றங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீதிபதிகள் கூட இதில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நீங்கள் தேவையற்ற இந்த கால அவகாசம் கேட்பது அல்லது தேவையற்ற முறையில் காலம் தாழ்த்துவது போன்ற விஷயங்களை அனுமதிக்கக்கூடாது என்பதையும் கூட இந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் விசாரணையின் போது அனுமதிக்கக்கூடாது என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். இதை ஒரு வழிகாட்டி நெறிமுறையாக கொண்டு வருங்காலத்தில் இதுபோன்ற மக்கள் பணத்தை சூறையாடக்கூடிய ஆட்சியாளர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான ஒரு அணுகுமுறையை நீதிமன்றங்களும் நம்முடைய சட்டங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சொத்து குவிப்பு வழக்கின் மூலமாக மக்களுக்கு மட்டுமல்ல நீதிமன்றத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த பாடம் என்பது ஒரு தூய்மையான ஆட்சி என்பது இந்தியா முழுக்க மலர்வதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய எண்ணம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே,
விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு அசோக்குமார் சோர்டியா. ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்காம், அது எல்லாமே எல்லாராலையும் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளோட வாழ்கிற காலகட்டங்களை நம்மளால் ஆன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் இவர் பயணப்பட்டு இருக்காரு. சேவை அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன இப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. சேவை அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இது ஏதோ தனியாக ஒருத்தர் அதை ஒரு வேலையாக நினச்சி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குற மனிதர்கள் யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ நம்மளால் ஆன உதவிகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இதை ஒரு தனியாக ஒருத்தருக்கு இவ்வளோ வயசு வந்ததுக்கப்புறம் இப்போலேருந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்தந்த காலகட்டத்திலேயே என்ன வயசாக இருந்தாலும் உதவின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, மனித நேயம் எவ்வளோ ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா யாருக்கோ தானே நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்போக்கும் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போயிட்டுருக்கு? இன்றைக்கி இளைய சமுதாயம், நிறைய இளைஞர்கள் பாப்புலேஷன் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மனசில் சேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், யாரெல்லாம் அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்க முடியும், இப்படி நிறைய விஷயங்களை அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல சேவையோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சேவை அப்படின்னு சொல்லும்போதே அதில் என்ன இருக்குன்னா, உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே சொல்லப்படுற விஷயம் சேவை தான். அது இது எந்த மதங்களும் மறக்கல. குறிப்பாக நான் ஜெயின மதத்தை சேர்ந்தவன். ஜெயினம் கருணையும் சேவையும் ரொம்ப முக்கியமாக சொல்லுது. என்னோட ரொம்ப எல்லாரோட நான் பழகிறது ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த துறவிகள், அதிலும் உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி. அவங்க என்னோட ஆன்மீக குருவாக இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. சேவையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், அது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு வேலையாக நினைக்கிறோம். நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க, அதை ஒரு வேலையாக நினைக்கிறோம். அதுக்காக டைம் ஒதுக்கணுமா, பணம் சேவைன்னு சொன்ன உடனே அடுத்து நமக்கு தேவைப்படுறது பணம். இப்போ நானே இன்னும் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகலையே, நான் சேவைக்கு போகலாமா? அப்போது குறள் என்ன சொல்லுதுன்னா, அன்றறிவோம் என்று என்னாவது அறம் செய்க அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேவையை நான் என்ன சொல்லுன்னா, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஒரு கண்ணாடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? நமக்கு மேபி லாங் சைட் ஆர் ஷார்ட் சைட் அப்படி இருக்கலாம், அல்லது ரசம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி முகம் பார்க்கறதுக்காக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா, உலகத்தை நீங்கள் உங்களுடைய சாதாரண டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரசம் பூட்டப்பட்ட ஒரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். அப்போ உங்களுடைய கஷ்டம், யூ வில் கெட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு கட்டத்தில் தினம் உங்களை முதல்ல பார்க்கும்போது அழகாக இருப்பீங்க, அது பார்ப்பீங்க, உங்களை திருத்தம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முகத்தில் இருக்க குறைகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என் கண்ணு கொஞ்சம் சுருக்கம் வந்துட்டுருக்கு, என்னுடைய முகத்தில் சுருக்கம் விழுது, எனக்கு வயசாகுது, மீசை நரைச்சிருச்சு, காதோரம், இப்படி நம்ம அந்த முகத்தை பார்க்கும்போது கொஞ்ச நாள் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது. ஸோ சேவையை நீங்கள் உங்கள் சக மனிதரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பு பரிமாற்றமே சேவை தான். என்ன முடியுமோ அது கொடுக்கலாம். நீங்கள் இதுதான் கொடுக்கணும், அதுக்காக பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, கர்ணனோட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம். கர்ணன் எல்லா தர்மங்களும் பண்ணார் அல்லது தானங்கள் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அறிஞர்கள் கூறுவதுண்டு, அவர் கொடுத்ததெல்லாம் துரியோதனோட பணம் அவரது இல்லை. அது பேசிக்காக எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்தது. எங்கே உயர்ந்து நிற்கிறார்? இன்னொருத்த பணத்தை எடுத்து நான் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த எண்ணங்கள் உயர்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அப்படின்னா, கேட்குறவருக்கு தன்னுடைய உயிரை காக்கின்ற கவச குண்டங்களே கொடுத்த போது தான் கர்ணனுடைய மற்ற குணாதிசயங்கள்லாம் அடங்கி அவர் ஒரு சிறந்த மனிதராக அல்லது கொடைக்கு பெயர் பெற்றவராக இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சேவைக்குன்னா சரி நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் லைஃப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. நம்ம முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையிலே சேவைகளை வச்சுருக்கிறாங்க. அன்றாடம் நித்திய கடமைகள்னு சொல்கிறாங்க, நித்திய கர்மா. அப்படி சொல்லும்போது நித்திய கர்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, கர்மா அப்படின்றது வெறும் பொருள் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறோம். அது அல்ல. மூச்சு விடுறது நம்முடைய அத்தியாவசிய தேவை, உணவு அத்தியாவசிய தேவை. இது மாதிரி அத்தியாவசிய தேவைகளிலேயே நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றது அதிலே கொண்டு வந்து வச்சுட்டா நீங்கள் உங்களுக்கு பணமும் தேவையில்லை, அதுக்காக நேரமும் தேவையில்லை. அதனால் தினசரி வாழ்க்கையில் எப்படி உதாரணம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சேவை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடனே வாசல் தெளித்து கோலம் போடுறது.
கோலம் போட்டால் என்ன கிடைக்குது உங்களுக்கு? நீங்கள் அரிசி மாவில் கோலம் போடுறீங்க, சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கூட அது வந்து உணவாக போய் சேருது. அதே மாதிரி காக்காய்க்கு சோறு வைக்கிறது. ஸோ நம்ம உயிர்களையும் நாம் அன்பு செலுத்துவதோடு இல்லாமல் அதையும் போஷிக்கணுன்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நித்திய கடமையாகவே செய்கிறாங்க. ஒரு காலையில் எழுந்த உடனே ஒரு பசுவுக்கோ அல்லது அவங்க வந்து ஒரு நாய்க்கோ ஒரு உணவு கொடுத்துட்டு தான் அப்புறம் போய் பல் வளர்க்குவாங்க. இது அவங்க எங்கள் கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் அப்படி தான் இன்றைக்கும் அவங்க வாழ்க்கை முறையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதையும் ஒரு சேவை தான். ஆனால் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக எப்படி போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் சேவையினுடைய மகத்துவம் மற்றவங்களுக்கு புரிகிறது. ஆனால் வாழ்க்கையிலே நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது நமக்கு வந்து என்றைக்குமே அது கை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் என்பது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக சார். இப்போது இதை சொல்லும் போது தான் தெரியுது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சரியான நேரத்தில் நம்ம போய் செய்யறது கூட ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்போது இதுக்கான ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு ப்ரெஷர்லையே இருக்கிறத பார்க்குறோம். ஸ்கூலுக்கு போகணும், மார்க் எடுக்கணும். எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஒரு டென்ஷன் அட்மாஸ்பியர் தான் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓடிட்டே இருக்காங்க, இது மூடி அந்த கிளாஸ்க்கு போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஹெல்பிங் ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஆட்டிடியூட் சார்ந்த விஷயங்களில் வந்து பெருசாக பெற்றோர்களும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அவங்க கெரியர், அவங்க படிக்கணும், மார்க் எடுக்கணும், இப்படி தான் போகுது. ஸோ அப்படிப்பட்டு வளர்ந்து வர தலைமுறையினர் பார்க்கும்போது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணுன்ற ஒரு விஷயம் அந்த கோலில் தான் போகிறாங்களே தவிர மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே நம்ம இதை பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அதை நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அழகாக சொன்னீங்க. இதை நம்ம பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது யாருக்கு இதில் முக்கிய பங்களிப்பு இருக்குது? இதை எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும்? நிச்சயமாக பேரண்ட்டுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான விஷயங்கள் நமக்கு புரியும். வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறார். ஆக ஊதியம் என்பது யாரிடத்துலையும் நாம் சென்று வேலை செய்யும்போது நமக்கு கிடைக்கிறது. இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, உங்கள் உயிருக்கு ஊதியம்னு சொல்கிறார். அப்போது உயிருக்கு யாராவது ஊதியம் கொடுக்க முடியுமா? நம்ம வளர்க்குறோம், உடம்பு வளர்த்தவன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்கிற மாதிரி நம்ம உயிருக்கு எதிராக ஊதியம் அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயம் நீங்கள் அவர் வள்ளுவர் சொல்கிறது 100க்கு 100 சரி. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம குடும்பத்தில் ஒரு சேவை அது எப்படி செய்யணும் அப்படின்றத நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல குழந்தைகளுக்கு. ஓகே, இன்றைய காலகட்டத்தில் டைம் இல்லைன்றதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம டைம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை முறையிலே கொண்டு வரணும். அதை எப்படி செய்யலாம், என்னென்னலாம் செய்யலாம். உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும். குழந்தை என்ன கேட்குதுன்னா அதுகிட்ட ஒரு நல்ல பேனா இருக்கும். இருந்தாலும் ஒரு பர்த்டே வரும்போது நாம் போய் அதுக்கு ஒரு குழந்தைக்கு இன்னொரு பேனா வாங்கி கொடுப்போம். அப்போ அந்த பேனாவை என்ன பண்ணுறது? ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் முடிக்குது அந்த குழந்தை, 7th ஸ்டாண்டர்ட் போகுது. இந்த புக்கை என்ன பண்ணுறது? இதுக்கிட்ட இருக்க பொருளை என்ன பண்ணுறது? நிச்சயம் இவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறோம்? எடைக்கு போடுறோம். அதற்கு பதிலாக நாம் தேடி சென்று ஏழ்மையில் இருப்பவர்கள் அல்லது யாருக்கு உதவும், இந்த பொருள் இன்னொருத்தருக்கு உதவும் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா, அந்த பென்சிலை நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வீட்டில் உனக்கு நான் இன்னொரு பேனா வாங்கி கொடுத்துருக்கேன், வெல் அண்ட் குட். அன்றைக்கி நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு அக்கேஷனல், ஒரு பர்த்டே, இன்னொரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. பட் உங்களோட பழைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும்னு நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை இல்லாத ஒரு குழந்தைக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வயதிலேயே அதுக்கு சேவைனா என்ன அப்படின்றது குழந்தைகளுக்கு வரும். அந்த நிகழ்ச்சி தான் இளைஞர்களுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட சில ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ நான் நல்லா படிச்சுட்டேன், ஈவன் எனக்கே வேலை இல்லை, நான் வந்து ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர், நான் மேக்ஸ் படித்து முடிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், அல்லது வந்து சிறந்த இன்ஜினியர், நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு பக்கத்து வீட்லேயோ அல்லது ஏழ்மையாக இருக்கவங்க நானே தேடி போய் அவரை கூப்பிட்டு தினமும் என்னால் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக செலவு பண்ண முடியும், அல்லது அரை மணி நேரம் செலவு பண்ண முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் இன்றைக்கி அட்வைஸு சொல்கிறீங்கனாலே எந்த குழந்தைங்க உங்கள்கிட்ட வரப்போகிறது இல்லை. ஆனால் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும்னு சொன்னால் அதை வந்து நிச்சயம் அவங்க எடுத்துப்பாங்க. யூ பிகம் எ ரோல் மாடல் டு யூ. அந்த பெரியவங்க அவங்க கூட வரும்போது இப்படி சிறு சிறு விஷயங்களை குடும்பத்தில் சேர்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடும்போது ஒரு பிடி கவலத்தை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்ற முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் இல்லைங்களா? அது ஏன் இன்னொரு ஜீவராசிக்கு அந்த சாப்பாடு அப்படி இலையில் மிச்சம் வச்சா கூட எச்சல் சோறு வைக்காமல், ஆனாலும் அதில் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணுன்றது கான்செப்ட். இருந்தாலும் ஒரு பிடி சோறை அந்த ஓரத்தில் வைக்கிறோம். ஏன்? அது கொண்டு வந்து அந்த இலையை போடும்போது அந்த நாய் ஏமாந்துடக்கூடாது. இப்படி முன்னோர்கள் வச்சிருந்த பல விஷயங்கள் நம்ம மறந்துருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவை மாதிரி நான் அது மாதிரி இருங்கன்னு சொல்ல வரல உங்களை. ஏன்னா அது வந்து இன்றைக்கி ரெலவெண்ட்டான்னு எனக்கு தெரியல. ஸ்டில் நீங்கள் உங்களால் என்ன முடியும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் முடிகிற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சேவை வந்து உங்களை உயர்த்தும். இதில் எங்கே வருதுன்னு சொன்னால்
தனி மனித ஒழுக்கம் என்பது இன்றைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒழுக்கமின்மை தான் இந்த அளவிற்கு இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நீங்கள் சொன்னீங்க நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நான் அதை கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அன்பு பரிமாற்றம் மட்டும்தான். அன்புன்றது நம்ம லவ்னு கொண்டு போய் வச்சுட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து காதல் அப்படின்றது வேறு விஷயம். ஒரு வந்து தட் இஸ் மேபி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் உருவாகலாம். ஆனால் அன்பு நீங்கள் யார் மேலே வேணாலும் செலுத்தலாம். வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட நீங்கள் அன்பு கொடுக்கும்போது அது ஓடி வந்து உங்கள் காலடியிலே சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அந்த நாய் அவர் இறந்த உடனே அந்த நாய் 3 நாள் சாப்பிடல. அவருடைய பாடி எடுக்கிற வரைக்கும் பாடிக்கு பக்கத்திலே படுத்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப அதிசயமான விஷயமா இருந்தது. ஆக அன்பு பரிமாற்றம் என்பது நீங்கள் ஏற்படும் போது அந்த நிகழ்ச்சி இப்போ பேகன் வந்து உடனே ஒரு மயிலுக்கு வந்து போர்வையை போத்தினார் அப்படின்றது நம்ம பார்த்த இன்சிடெண்ட். மேபி கேட்குறவங்களுக்கு அது வந்து என்னடா பைத்தியகாரத்தனமாக கூட தோணலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல அவருக்கு மனதில் ஏற்பட்ட நிகழ்ச்சி, நான் இவ்வளோ குளிராக இருக்குது, ஒரு என்வாயர்மெண்ட் ரொம்ப குளிராக இருக்குது, இந்த குளிரில் கூட அந்த மயில் எவ்வளோ கஷ்டப்படுன்னு அவர் நினச்சி கொடுத்தார். அதனால தான் அவர் கடையேழு வள்ளல் இல்லைங்களா? அதுபோல் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கிறது, உங்கள் உயிருக்கும் ஊதியமாக இருக்கிறது, நீங்கள் கற்றுக்கிற ஒழுக்கத்துக்கும் அது வழி வகுக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நாம் தான் யோசிக்கணும். பேரண்ட்டு தான் இதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு மேபி நமக்கு பேரண்ட்டுக்கு டைம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் பெரியவங்க இருந்தால், இல்லைன்னா நாம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம டைம் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிடுறோம். பட் சண்டேஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? we are losing our Sundays because நம்ம அவுட்டிங் மட்டும் நம்முடைய வாழ்க்கை இல்லை. மேபி நான் எல்லா நாளும் அது செய்யுங்கன்னு சொல்லலை. சண்டே மட்டும்னா நீங்கள் வாரத்தில் 3 சண்டே வேணாலும் குழந்தைங்களை எங்கே கூப்பிட்டு போங்க. ஒரு சண்டே உங்கள்கிட்ட இருக்கு வச்சுங்க. அன்றைக்கி நீங்கள் குழந்தைங்களோட அவங்களுடைய பர்சனோட பேசும்போது இது மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீர்கள் என்றால் சமுதாயத்திற்கு நல்லது. நம்ம இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இளைஞர்கள் யூத்தோட எண்ணிக்கையும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு அமைப்போட இணைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பணிகளை அதிகமாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது பொதுவாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட மனப்போக்கை எப்படி இருக்குது சார்? எந்த அளவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள இணைச்சிக்கிறாங்க? நிச்சயமாக நம்ம வந்து ஒரு இளைஞர்களை வந்து நானும் நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் இளைஞர்களுக்கு நாங்கள் வழிகாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறோம். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்கிறோம். நான் கடந்த காலம் வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு கூட ஒரு இது இருந்தது, என்னடா இளைஞர்கள்லாம் இப்படி போகிறாங்களே, உலகம் எப்படி போகும்னு சொல்லி. ஆனால் பொது பிரச்சனையில் அதுவும் சமீபத்தில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் பார்க்கும்போது கல்ச்சரை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருந்தது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சமூகத்துலேயும் ஒரு அக்கறை இருக்குன்றான். இந்த அக்கறையை நம்ம என்ன நினைக்கிறோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்மளை ஹேண்டில் பண்ணி அவங்க வழிக்கு நம்மளை இழுத்துட்டு போகாமல், நம்மளுடைய உணர்வு நம்மகிட்ட இருக்குது, நம்ம உணர்வு யாரும் மாற்ற முடியாது. பட் இழுப்புக்கெல்லாம் போகக்கூடாதுன்றது தான் இளைஞர்களுக்கு நான் முதல்ல சொல்ல வர விஷயம். எப்படி இது படுத்தணும்னு சொன்னால், நமக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் மோசம்னு சொல்கிறோம், குப்பை இருக்குதுன்னு சொல்கிறோம். 4 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்தா என்ன செய்யலாம்? அவங்க தெருவை க்ளீன் பண்ணலாம். அட்லீஸ்ட் முதல்ல வி ஸ்டார்ட் வித் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லைங்களா? முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. 4 பேர் சேர்ந்து உங்கள் தெருவை சுத்தப்படுத்துங்க. நீங்கள் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இளைஞர்களோடு மட்டும் சேர்ந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றது, அந்த நம்ம பகுதிக்கு என்ன தேவை அதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களோட சேரும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி இளைஞர்கள், இன்றைக்கி விவேகானந்தர் என்ன சொன்னார் நம்மகிட்ட, 100 இளைஞர்களை கொடுங்க, நான் அந்த இந்தியாவே மாற்றி காட்டுறேன் அப்படின்னார். அந்த 100 இளைஞர்கள் யாருன்னா, என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் அது மாதிரி தான். அவங்கள யாருமே ஆனால் நம்மளுக்கு சேனலைஸ் பண்ண தெரியல முதல்ல. ஏன்னா நமக்கு வந்து பேசிக்காக யாரும் சொல்லித்தரலை. நாமளே சுயமாக திங்க் பண்ணணும். சுயமாக யாரும் திங்க் பண்ணாததுனால தான் நம்மளுடைய டைம் எல்லாம் நம்ம வந்து நிறைய வீணடிக்கிறோம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால தான் ஈவினிங்ஸில் அவுட்டிங் இன்றைக்கி இளைஞர்கள் போகிறாங்க. சாட்டர்டே நைட்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் நிறைய. ஏன் இது நடக்குதுன்னா அது டைம் இருக்குது தானே அர்த்தம். அதுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பட் அந்த டைம் இருக்கிறதுனால அவங்க வீணடிக்கிறாங்கன்றது தான். வீணடிக்கிறேன்னு சொல்கிறத விட அவங்கள வந்து டிமாரலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மொராலிட்டியும் கூட வரணும் போது லீடர்ஷிப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நான் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். எந்த இயக்கம் ஆரம்பித்தாலும் அதில் வந்து நீங்கள் அது மேபி ஒரு கட்சியாக இருக்கலாம், அல்லது வந்து சினிமா ஸ்டாரோட ஃபேன்ஸ் அப்படி இருக்கலாம். எங்கே போனாலும் அவங்க போயிடுறாங்க. உடனடியாக அதில் வந்து நான் செயலாளர், நான் பொருளாளர் ஏன் அப்படின்னு போயிட்டு உடனே ஒரு பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர்ஸ் வச்சு அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும், இவங்களாம் ஏன் இப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போகிறது நான் தப்பு சொல்லலை, அவங்களுக்கு லீடர்ஷிப் வேணும் அப்படின்றது தான். அங்கே போனால் அவங்களுடைய தலைமை பண்பை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இளைஞர்கள் அங்கே ஈர்க்கப்படுறாங்க. அதை தான் நம்ம சேனலைஸ் பண்ணணும். இது வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும். அது பாடத்திட்டங்களிலே கொண்டு வரணும்.
ஒரு லீடர்ஷிப்னா என்ன, அது என்ன கொண்டு போகலாம் அப்படின்றது ஸ்கூல்ஸ். நீங்கள் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து தான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல்ஸ் அப்படி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல் நம்ம சொல்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கூட அந்த மாரல் சயின்ஸ் அப்படின்றத விஷயத்த நம்ம காலத்தில் வேறு மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, நம்ம அட்வைஸாக கூட அதை எடுத்துக்கிட்டோம், அல்லது பார்த்துக்கிட்டோம், அல்லது படித்தோம். இன்றைக்கி இளைஞர்களுக்கு இவ்வளோ டைம் இருந்தாலும் படிக்கும் பழக்கம் மிக 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 குறைந்து விட்டது. ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரம் அப்போ தான் தெரியும். உங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க. நீங்கள் வந்து அக்பரையும் பாபரையும் நீங்கள் எடுத்துகிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, உங்கள் குடும்பம், இது யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் குடும்பத்துலேருந்து தான் வரணும். அது குடும்பத்தில் நமக்கு பொறுப்பு, நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். குழந்தைய வளர்க்குறதுல நம்ம வந்து சரி அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தா போதுன்ற மனநிலையில் பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வேறு என்ன சமுதாய அக்கறையோட இது அவங்க குழந்தைக்கு சொல்லித்தரேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு யாராவது ஒரு ரிலேட்டிவ் எனக்கு பிடிக்காது, அப்போ நான் அந்த வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகாதுன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் வட்டம் இல்லாமல் சமுதாயம் அப்படின்னு வந்து சமுதாய கண்ணோட்டத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் நிச்சயம் வி வில் ஹேவ் அ வெரி குட் நல்ல சமுதாயம் வரும். அந்த சமுதாயம் வரும்போது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த புரிதல் வருகிறது, நம்ம ஒருவோடு அன்பு செலுத்துகிறது வருது, நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது, அல்லது வந்து நிம்மதி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா சார். நம்ம இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும், அது முன்னேறணும் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது கல்வியோட முக்கியத்துவம் பற்றி பேசுவோம் சார். அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது கட்டாயம், அரசும் அதற்கான பணிகளை செஞ்சிட்ருக்கு. அப்படின்னாலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம்னு தெரியல. இதோட தேவை, இதோட முக்கியத்துவத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? இல்லை, இன்றைக்கி என்னை பொறுத்த மட்டும் நான் நிறைய ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இன்றைக்கி புரிஞ்சு தான் இருக்குது. இல்லைனாலும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொன்னால் படிக்கலைன்னா இன்றைக்கி அவன் வாழ்க்கை இல்லைன்றது எல்லா இளைஞர்களுக்கும் புரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே கொண்டு போகிறோன்றதை மட்டும் அவங்க முடிவு பண்ண வேண்டிய அவங்க டேஸ்ட் அதுதான் நமக்கும் அல்லது மேலை நாட்டு கல்வியை நான் சொல்லணும். ஏன்னா நம்ம குருகுலம் வைத்து நாம் தான் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்த விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்வி முறையில் உங்களோட வந்து வெறும் கற்பித்தல் மட்டும் இல்லை, உங்கள் தனித்திறமை, எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. அது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த தனித்திறமையை நாம் தான் வாட்ச் பண்ணணும். நீங்கள் உடம்பை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பே உங்களுக்கு சொல்லும். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணும். ஏன் தோணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க, இன்றைக்கி கொஞ்சம் காரமாக செய்யலாம், வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா இன்னொரு மிளகா சேர்த்து வைமான்னு தோணும். அப்போது நம்ம உடம்பை பார்க்கணும். அது மாதிரி நம்முடைய திறமை, நம்மகிட்ட என்ன திறமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த திறமையை வளர்க்கணும். இது மாதிரியான கல்வி முறைகள் இல்லாதது தான் வெறும் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக தான் இளைஞர்கிட்ட இருக்க மனசு இருக்குது. அது உண்மை தான், அது அடிப்படை தான், தேவை தான், நான் மறுக்கலை. ஆனால் அதனால் உங்களுடைய திறமை மங்கிவிடக்கூடாது எந்த இடத்துலையும். இப்போ நான் படித்தது நான் கொண்டு வந்தெல்லாம் ஸ்கூல்னு வச்சுக்கிட்டா கூட, நான் என்ன உதாரணமாக சொல்கிறதுனால பெருமையாக நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன கிராமத்தில் உளுந்தூர்பேட்டை போல் ஒரு டவுனில் தான் நான் வளர்ந்தேன். அங்கே நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எல்லாமே. என் கூட படித்த சக மாணவர்களை நீங்கள் 9th படிக்கும்போது கேட்டால் கூட நீ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டால் அவன் வில்லேஜ் பாண்டூர்னு வச்சிங்களேன், பாண்டூர் டிஸ்ட்ரிக்ட்டும்பா. நீ எந்த டாலுக்குன்னு கேட்டால் அதுவும் பாண்டூர் டாலுக்கும்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கும்போது கூட படிக்கும்போது என்னுடைய கவனம் படிப்பில் இருந்தாலும் என்னுடைய தனித்திறமைகள் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு என்னுடைய ஆர்வமெல்லாம் தமிழில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போது நான் வந்து அதற்காக என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எங்களை ஆங்கில இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், எனக்கு வந்து ஆங்கில அறிவு இல்லாமல் போய் விடுமோ அப்படின்னு பயத்தில் நான் நிறைய ஆங்கில ஆசிரியர்களை தேடி போய் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் என்னுடைய தாகம் அடங்கலை, என்னுடைய தாகம் தமிழில் தான் இருந்துச்சு. அதனால் நான் தமிழ் புத்தகங்களை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய தனித்திறமைன்னு கேட்டால் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கொஞ்சம் மற்றவங்களோட ஒரு வித்தியாசமான ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் என்னோடய திறமையில் இருக்குது. அதுபோல் இளைஞர்கள் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு நீ உங்களால் முடியலன்னு நான் சொன்ன பாருங்கள், சின்ன சின்ன குரூப் உங்கள் ஏஜ் குரூப் கூட இருக்கலாம், உங்களோட பெரியவங்களும் இருக்கலாம். ஒரு டைம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்கள்ட்ட போங்க. உங்கள் தெருவிலே யாராவது ஒரு லெஜண்ட் இருப்பார், ஏதோ ஒரு துறையில் அவர் முக்கியமாக இருப்பார், அவர்கிட்ட போய் பாருங்கள், அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பாருங்கள், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்றதை பார்த்து நீங்கள் வளரலாம். இப்படி தான் வளர்ச்சி இருக்க முடியும். ஓகே, நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவைப்படுது, எந்தெந்த இடங்கள்லாம் மக்கள் ஒரு சேவையை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க, அதை எந்த அளவுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு கொடுக்க முடியுது? சேவை அதனுடைய தேவை எப்பயும் நிற்கிறதா எனக்கு தெரியல. காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இது நம்ம கையில் இல்லை.
ஆனால் அங்கே ரத்தம் தேவைப்படுது. இப்போ இந்த சேவை யார் செய்கிறது இல்லைங்களா? நான் அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமா? நான் நேற்று தான் ரத்தம் கொடுத்தேன், இன்றைக்கி ரத்தம் கொடுக்க முடியுமா? இப்போ ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து அல்லது நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாக வர்றதுக்கு வேண்டிய காரணம் அந்த நேரத்தில் வருது. அதுக்காக இன்றைக்கி பிளட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். என்னை பொறுத்தவரையில் வேலையில்லா இளைஞர்கள் ஒரு கிராமத்தில் மாடல் கிராமம் போல் உருவாக்கி கொள்ள முடியும். அவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துல அவங்க தினம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எந்தெந்த வீட்டிலலாம் இன்றைக்கி நிறைய என்ன நடக்குது, சமூகத்தில் குற்றங்கள், யார் வீட்டில் ஒருத்தர் இல்லை பூட்டிகிட்டு போனால் அந்த வீட்டில் க்ரைம் நடக்குது. இது நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில். இதை அவாய்ட் பண்ணணுன்னா அந்தந்த ஊர்லேயும் நம்ம யாரும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பேச தயாராக இல்லைன்னும் போது நம்ம எப்படி இது மாதிரி வளர்க்க முடியும்? அப்போ நீங்கள் வளர்க்கணுன்னா என்ன செய்யணும்னா நீங்கள் இளைஞர்களை ப்ரொமோட் பண்ணணும். ஒரு இளைஞர்கள் குரூப், நான் ஊருக்கு போகிறேன், இன்றைக்கி நீங்கள் அங்கே யாராவது வந்து என் வீட்டில் சாவி கூட கொடுத்துட்டு போகலாம். இது நேர்மையான உலகம் தான், உலகத்தை குறை சொல்ல முடியாது. நீங்கள் உலகத்தை இப்போ நான் சொன்ன சேவை இல்லைன்னா அங்கே தான் கம்யூனிசமும் இருக்குது. நீங்கள் அவங்க தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணால் உங்கள் தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தையில். ஆனாலும் கூட அவங்களுக்கு என்ன தேவைன்றது கொடுத்தா அங்கே திருட்டுக்கு வேலையே இல்லை. ஏன் திருட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் லேவிஷாக வாழ கற்றுக் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி என்னென்னமோ வந்து போச்சு, அது வேணும் இது வேணுன்னும் போது தான் க்ரைம்ஸ் அதிகமாகுது. ஆனால் அவங்களுக்கு சுய கட்டுப்பாடோடு வாழ கற்றுக் கொடுக்குறதுக்கு இளைஞர்கள் ஒரு குரூப்பாக, நீங்கள் எந்த விதமான பேரும் அதுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட தேவையில்லை, தலைமை தேவையில்லை. நான் என்ன கேட்டால் ஒரு குரூப்பாக இருக்கும்போது அதுக்கு உடனடியாக தலைமை தேவைன்றது அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு டைம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்களாக ஒருங்கிணைஞ்சு என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலாம். வேலை இல்லைன்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, நம்ம 50 பேர் சேர்ந்தோம்னா ஒரு 10 வீட்டுக்கு ரேஷன் வாங்கி கொடுக்கறது, அவங்கக்கிட்டேருந்து அதில் ஒரு 2%, 3%, 5% அந்த அமௌண்ட்டில் அது வாங்குறது. இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியலையா நாம்ளே போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் எழுதுறது, இல்லை அவங்கள கூட்டு வந்து அவங்கள செய்ய வைக்கிறது, இல்லை இது மாதிரி யார் வீட்லேயாவது யாரும் இல்லை அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு போய் உதவி செய்கிறது. இப்படி சமுதாயத்தை சார்ந்த வேலைகளை செய்து அதிலிருந்தும் கூட நமக்கு தேவையான அது அத்தியாவசிய தேவையான அளவுக்கு நம்ம அதிலேருந்து பொருள் ஈட்ட முடியும். இது வந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தி தர்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும், சமுதாயம் சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போது ஒரு சேவை மனப்பான்மை நம்மளுக்கு எல்லாருக்கும் வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னொருத்தர் தனியாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு இளைய சமுதாயம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்திட்டு தங்களோட பயணத்தை தொடர்ந்து போகணும் அப்படின்னு அவங்களுக்கான ஆலோசனைகளை சொல்லுவீங்க? இளைஞர் சமுதாயத்துக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறோமோ, சமுதாயம் அவங்கள நிறைய கண்ட்ரோல் பண்ணுதோ, அதனால தான் இந்த பிளாஸ்ட் இருக்கணும்னு எனக்கு கூட தோணும். அவங்களுக்கு கற்று தான் கொடுக்கலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போய் இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது புரிதல் வேணும். அவங்களுக்கு என்ன மாதிரி புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதுவும் செய்யலாம், எதுவும் வரலாம், நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அரவணைப்பு கிடைக்குது. யார் கிடைக்கிறது? உங்கள் அப்பா அம்மா. அவன் தப்பு பண்ணிட்டு வந்தால் கூட என் புள்ள பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு அரவணைப்பு அவனுக்கு அங்கே கிடைச்சிருது. அது இல்லாமல் நம்ம அவங்களுக்கு இளைஞர்கள் நீங்கள் வழி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தனி மனித ஒழுக்கம் இன்றைக்கி மிக 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 அத்தியாவசியமான ஒரு விஷயம். தனி மனித ஒழுக்கம் அது இல்லைன்னு சொன்னால் சமுதாயம் வளரவே முடியாது. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் குடும்பத்திலேருந்து கற்றுக்கிட்டு வர்ற நீங்கள் அதே விஷயங்களை அது மாதிரி லைக் மைண்டட் பீப்புளாக ஒன்றா சேர்ந்து நான் சொன்னது போல் முதல்ல நீங்கள் நல்லா படிங்க, நல்ல வந்து ஒரு ஜாப் தேடுங்க, நல்ல ஃபேமிலி உங்களுக்கு வேணும். எல்லாரும் இருந்தாலும் நான் வாழ்வது போல் என் சக மனிதனும் வாழ வேண்டும், அவர்களுக்கும் விஷயங்கள் போய் சேர வேண்டும். அப்போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட கொடுக்கறது, எப்படி முன்னேறலாம். நம்ம முன்னேற்றம் வந்து யாருக்கும் இந்த வேணான்னு நானும் சொல்ல போகிறதில்ல, நீங்களும் சொல்ல போகிறதில்ல. 100 ரூபா இருந்தால் கூட இன்னொரு 100 ரூபா சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. வேணும் தான், அது வேண்டாம், அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பிடிப்பே இருக்காது, நம்ம சன்னியாசியாக தான் போகணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பொருள் சம்பாதிப்பதுக்கு ஒரு மொராலிட்டி இருக்கணுன்றது தான் நம்முடைய ஜெயினம் சொல்லிக் கொடுக்குற விஷயமே. அதிகமாக சொல்கிற விஷயம் மொராலிட்டி இல்லாத பணம் நிச்சயம் அழிவை தான் தேர்ந்தெடுத்தார். இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா அது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த 100 ரூபா பணம் எவ்வளோ பெரிய பணமாக உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த 100 ரூபாயில் நீங்கள் 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் போகும்போது அந்த 100 ரூபா உங்களுக்கு டிப்ஸ் தான் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் 100 ரூபா டிப்ஸ் தான் கொடுக்கலாம், அது பத்தாது. ஆக அந்த பணம், அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அங்கே போய் சாப்பிட்ற இந்த ஸ்டேட்டஸ் நம்மளெல்லாம் ஒரு மாயையில் வச்சிடறாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ், பிராண்ட்ஸ், நான் வேணான்னு சொல்ல, நல்ல பொருள் இருக்கலாம், அதுக்காக ஒரு நல்ல பொருளுக்காக நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை இழந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்றது அந்த பொருள் மேலே இருக்கிற நம்ம பற்று நமக்கு அத்தியாவசிய தேவையா என்பதை பகுத்தறிகின்ற விஷயம் எந்த இளைஞனுக்கு ஏற்படுகிறதோ,
இது நமக்கு வேணும், இது வேண்டான்ற முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறமை, அந்த திறமை அவருக்கு, அந்த ஆளுமை, அவர் மனசை ஆள்ற, நம்ம சுய கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். அதை இருந்தாலும் அது நான் சொல்கிறது வந்து ஆளுமைன்னு சொல்லுவோம். உங்களை நீ முதல்ல நீ உனக்கு லீடர்ஷிப் வேணும் இல்லை, நீ ஒரு இளைஞன், உனக்கு லீடர்ஷிப் கண்டிப்பாக வேணும். உனக்கு லீடர்ஷிப் வேணும்னா முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நீ சொன்னால் நீ கேட்குறியா? இது வேண்டான்னு உன் மனசு சொன்னால் நீ கேட்குறியா? இல்லை. அப்போ ஹவு யூ பிகம் எ லீடர் தென்? லீடர்ஷிப் உனக்கு வேணும்னு சொன்னால் நீ முதல்ல கேட்கணும். அது போக என்னென்னலாம் நமக்கு தேவை, அத்தியாவசிய தேவையை தாண்டி மனிதன் நீங்கள் வந்து அதிகமான அந்த பொருள் மோகத்தில் போய் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் அதில் தான் எல்லாம் இருக்குது, அவன் போட்டிருக்கான் இவன் போட்டிருக்கான் அப்படின்ற விஷயங்களில் நம்ம மனசு செலுத்தும் போது தான் தனி மனித ஒழுக்கம் பாதிக்கப்படுகிறது. அவன் வந்து குரூப் போகிறதில்ல, கில்ட்டியாக ஃபீல் பண்ணிடுறான். ஒரு சமூக சேவகரா சேவை அப்படிங்கிறது என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்குது, அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இன்னைக்கு இருக்குது, அதை எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், பெற்றோரோட பங்களிப்பு என்னவா இருக்குது, இன்றைக்கி இளைஞர்களோட மனப்போக்கு எப்படி இருக்குது, இதையெல்லாம் தாண்டி எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க உதவி பண்ண முடியுமோ அதை எப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல விஷயங்களை, அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. முக்காலத்தில் நடந்த தகவல்களையும் பிற்காலத்தில் மறக்கக்கூடாத விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிப்ரவரி 21ஆம் நாளை உலக தாய்மொழி நாள் என்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. எல்லா நாடுகளும் தங்கள் தாய்மொழியை எல்லா நாள்களிலும் கொண்டாட வேண்டும் என்றாலும் ஒரு நாளிலாவது மிக கவனமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாளைய தினத்தை பிப்ரவரி 21 என்பதை உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு தாய்மொழி நாடை எந்த அடிப்படையிலே யுனெஸ்கோ அறிவித்தது, எப்போது அறிவித்தது என்கிற செய்திகளை நம்மில் பலர் அறிந்திருப்போம். 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே தான் முதலாக யுனெஸ்கோ இனி வரும் ஆண்டுகளிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளை, அதாவது பிப்ரவரி 21ஆம் நாளை நாம் தாய்மொழி நாடாக உலக நாடுகள் அதனை போற்றட்டும் என்று அறிவித்தது. 2000 பிப்ரவரி 21 இருந்து இன்று வரையில் கடந்த 17-18 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த தாய்மொழி நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் 1952 இதே பிப்ரவரி 21ஆம் நாள்தான் தங்களினுடைய வங்க மொழிக்காக போராடிய டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் காவல்துறையால் இராணுவத்தால் சுட்டு தள்ளப்பட்டார்கள் என்பதுதான். 1948 இந்தியா விடுதலை பெறுகிற போது ஒரு நாடாக விடுதலை பெறவில்லை, இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகளாக அவை விடுதலை பெற்றன. அப்படி 2 நாடுகளாக பிரிந்ததற்கு அடிப்படையில் அன்றைக்கு மதம்தான் காரணமாக இருந்தது. எங்கள் இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு தேசம் வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. அந்த கோரிக்கையை கூட இஸ்லாமியர்களாக எழுப்பினார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிர்களையும் பணயம் வைத்து போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். எத்தனையோ இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலைக்காக தங்கள் உயிரையும் பலி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 1937 நடைபெற்ற இந்து மகாசபை மாநாட்டில் இனிமேல் இஸ்லாமியர்களோடு நாம் சேர்ந்து வாழ முடியாது, திஸ் இஸ் 2 நேஷன்ஸ் தியரி என்று சாவர்கார் போன்றவர்கள் அறிவித்த காரணத்தால் அது இஸ்லாமியர்களிடத்திலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 1940 தான் ஜின்னா எங்களுக்கு பாகிஸ்தான் என்று ஒரு தனி நாடு வேண்டும் என்று சொன்னார். எனவே 40 கேட்ட அந்த கோரிக்கை 47 நிறைவேறிற்று. 47 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நாம் விடுதலை பெற்றோம். 14ஆம் நாள் நமக்கு ஒரு நாள் முன்பாகவே பாகிஸ்தான் தனி நாடாக ஆகிவிட்டது. அப்படி பாகிஸ்தான் தனி நாடாக ஆகிற போது இன்றைக்கு நாம் பங்களாதேஷ் என்று சொல்கிற அந்த நாடு பாகிஸ்தானினுடைய ஒரு பகுதியாக இருந்தது, தனி நாடாக இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு உள் முரண்பாடு வந்தது. மதத்தின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனது, மொழியின் அடிப்படையில் பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் பிரிந்து போயிற்று. பாகிஸ்தானில் இருக்கிறவர்களும் இஸ்லாமியர்கள், வங்காளதேசத்தில் இருக்கிறவர்களும் இஸ்லாமியர்கள், ஒரே மதம் சார்ந்தவர்கள் என்றாலும்
நம்முடைய மதம் ஒன்றாக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் தாய்மொழி வேறு, எங்கள் தாய்மொழி வேறு. எங்கள் தாய்மொழியான வங்க மொழிக்கு போதுமான முதன்மையை கொடுக்காத காரணத்தால் இனி பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்க நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் தனி நாடாக போக விரும்புகிறோம் என்கிற கோரிக்கை அப்போதே எழுந்தது. 1970களிலே தான் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் இந்தியாவினுடைய உதவியோடு வங்கதேசம் என்று ஒரு நாடு பிறந்தது. அது வரலாறு. ஆனால் எங்களின் தாய்மொழியான வங்க மொழிக்கு உரிய மதிப்பு தரவில்லை என்று சொல்லி 1952 ஒரு பெரிய மாணவர் போராட்டம் நடைபெற்றது. அது டாக்கா பல்கலைக்கழகத்திலே தொடங்கிற்று. அப்படி தொடங்குகிற போது அன்றைக்கு பாகிஸ்தான் இராணுவம் அந்த மாணவர்களின் மீது மிக கடுமையாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. மாணவர்கள் பலர் இறந்தார்கள். அந்த நினைவாகத்தான் அந்த பிப்ரவரி 21 என்பதை உலக தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ அறிவித்தது. ஒரு வரலாற்றை நாம் யுனெஸ்கோவுக்கும் உலகத்துக்கும் சரியாக சொல்லவில்லை என்று கருதுகிறேன். 52 இல்லை, 1937 தாய்மொழிக்காக போராட்டம் நடத்தியவர்கள் தமிழர்கள்தான். அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களும் தமிழ் கடல் மறைமலை அடிகள் அவர்களும் இணைந்து இன்னும் பலரும் ஒருங்கிணைந்து தமிழுக்காக 37 போராட்டம் நடத்தினார்கள். அது உலகத்தின் செவிகளில் எட்டவில்லையோ என்னவோ. 52 நடைபெற்ற போராட்டத்தின் அடிப்படையிலே தான் 99 தாய்மொழி நாள் என்று அறிவிக்கப்பட்டு 2000 அது இன்று வரையில் அந்த நாள் போற்றப்படுகிறது. வேறு எந்த நாட்டினர் அதனை போற்றுகிறார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் நாம் தாய்மொழி நாளை கண்டிப்பாக போற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறோம். என்ன காரணம் என்றால், மிக பெரிய அளவில் இல்லை என்றாலும் சின்ன சின்ன அளவில் கூட தாய்மொழியை மறந்தவர்களாகத்தான் நாம் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய்மொழியை போற்றுதல் என்பது பிற மொழிகளை தூற்றுதல் என்கிற பொருளில் இல்லை. தாய்மொழியை நாம் பற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது தாய்மொழியின் மீது கொள்ளுகிற பற்று என்பது மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற வாதம் இல்லை. நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், அது நல்லது தான். ஒரு மொழியை தாண்டி நான் வேறு எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாம் பிடிவாதம் பிடிக்க வேண்டியதில்லை. மொழி அறிவும் ஓர் அறிவுதான். நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்பவும் தேவைக்கு ஏற்பவும் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவதற்கு இந்த நாள் நமக்கு பயன்படட்டும். எப்படி தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்வது, எப்படி தாய்மொழியை போற்றுவது, மிக குறைந்த அளவில் சில செய்திகளையாவது நாம் பின்பற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும். நாளையிலிருந்தாவது நாங்கள் எங்கள் கையொப்பத்தை தமிழில் தான் போடுவோம், எங்கள் தாய்மொழியில் தான் போடுவோம். கேரளாவிலே இருக்கிறவர்கள் மலையாளத்திலே போடுவது தான் சரி, வங்காளத்திலே இருக்கிறவர்கள் வங்க மொழியிலே போடுவது தான் சரி. எனவே தமிழ்நாட்டில் வாழ்கிற நாம் நம்முடைய கையொப்பத்தையாவது நம் தாய்மொழியான தமிழில் போடுவோம். இல்லையே, இத்தனை காலம் நாங்கள் ஆங்கிலத்திலே போட்டு விட்டோமே, இத்தனை காலம் எங்கள் வங்கி கணக்குகள் எங்களினுடைய பதிவேடுகள் எல்லாவற்றிலும் ஆங்கிலத்தில் தானே இருக்கிறது, ஒன்றும் பிழையில்லை. ஒரே ஒரு கடிதத்தின் மூலம் எல்லாவற்றையும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லுவார்கள். வங்கியிலே ஒரே ஒரு கடிதம் கொடுத்தால் போதுமானது. எங்கள் கையொப்பங்கள் இப்படி இருந்திருக்கின்றன, இன்றிலிருந்து என் கையொப்பத்தை இப்படி நான் கீழ்வருமாறு மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒற்றை கடிதம் போதுமானது. அது நம் உரிமை, அதில் யாரும் குறுக்கே நிற்க முடியாது. அதுபோல தமிழர்களோடு பேசுகிற நேரத்திலாவது இயன்ற வரையில் எளிய தமிழில் பேச வேண்டும். இந்த 2 சொற்களையும் நான் கவனமாகத்தான் குறிப்பிடுகிறேன். 100க்கு 100 தமிழ் பேசுவதிலே எடுத்த எடுப்பில் சிரமம் இருக்கலாம். இயன்ற வரையில் எளிய தமிழில், சங்க இலக்கிய பண்டித மொழியில் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இயன்ற வரை எளிய தமிழில் என்பதை இந்த தாய்மொழி நாளில் நாம் ஒரு உறுதியாக ஏற்கலாம். நல்ல தமிழில் எழுத பயிலலாம். நாமெல்லாம் தமிழ் எழுதவில்லை என்று பொருளில்லை. எழுதுகிற போது ஆங்கில சொற்கள் பேசுகிற போது ஆங்கில சொற்கள் கூடுதலாகவும், எழுதுகிற போது சமஸ்கிருத சொற்கள் கூடுதலாகவும் கலந்து கிடக்கின்றன. அவற்றை நினைத்து பார்த்து கவனத்தோடு அகற்றி தமிழ்மொழி சொற்களிலேயே பேசவும் தமிழ்மொழி சொற்களிலேயே எழுதவும் பழக வேண்டும். இவையெல்லாம் நாம் நெஞ்சில் ஏற்றிக்கொண்டால் தாய்மொழி நாள் என்று ஒன்றை போற்றுவதற்கும் கொண்டாடுவதற்கும் பொருள் இருக்கும். இல்லையானால் அது வெறும் சடங்காய் முடியும்.
கருவில் இருக்கும் குழந்தைகள் உட்பட பலவிதமான நோய்களுக்கு பலரும் ஆளாகின்றார்கள். எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே, இன்று ஆலோசனை பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி கேஸ் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டு ஒரு அன்பர் பேசினார். அவர் சொன்னார், நான் புதுசாக உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கேங்க சார், கேஸ் ப்ராப்ளம்னு சொன்னேன், உடனே உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைக்கவே இல்லைங்க, எவ்வளோ ட்ரை பண்ணியுன்னாரு. அந்த கேஸ் கனெக்ஷன்லாம் நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க, இது நாங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஹாஸ்பிட்டல்னு. நிறைய பேர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜினாலே ஏதோ கேஸ் டாக்டர் நினச்சிட்ருக்காங்க. கேஸ்ட்ரஸ் என்றால் ஸ்டமக், logos என்றால் ஸ்டடி ஆஃப் த ஸ்டமக். ஸோ ஸ்டமக் அண்ட் ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். என்டரஸ் என்றால் இன்டெஸ்டைன். ஸோ என்டிராலஜி என்றால் குடல் இரைப்பை சம்பந்தமான நோய்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் என்று பெயர். ஸோ இப்போ கேஸை பற்றி பார்க்கலாம். கேஸ் ஏங்க உருவாகுது? நிறைய பிரச்சனை கேஸ்னால். இப்போ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கேஸ் உற்பத்தி ஆகிறது நாம் விழுங்குற காற்றுனால தான். நம்ம காற்றை விழுங்கிட்டே இருக்கோம், பேச பேச காற்றை விழுங்கி கொண்டே இருக்கின்றோம். ஸோ அப்போ அந்த விழுங்கிய காற்று ஒன்றோ வெளியே வரணும், இல்லை கீழே போகணும், இல்லை அது உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலந்து மூச்சு காற்று வழியாக வெளியே வரணும். இதில் நிறைய பேசுகிறவங்க, உதாரணமாக அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் நிறைய கேஸ் உள்ளே போயிட்டே இருக்கும். ஆசிரியர்கள். ஸோ இந்த விழுங்கின காற்று ஒன்றோ உறிஞ்சி உள்ளே கலக்கணும், இல்லாட்டா வெளியே போகணும், இல்லைனா வயிறு உப்பலாகும், ஏப்பம் வரும், கீழே காற்று நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இது ஏரோஃபேஜி என்று கூறுவார்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூயிங்கம் போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. சிலருக்கு பல்லில் டென்ச்சரில் ஓட்டை இருக்கும், இல்லை பல்லில் ஓட்டை இருக்கும், அதில் நிறைய காற்று உள்ளே போகும். சிலருக்கு சைனஸ் ட்ரபிள் இருக்கும், இல்லாட்டா மூக்கில் ஒழுகிட்டு இருக்கும் சில சமயம் ரைனைட்டிஸ்னால். அப்படி இருக்கிறவங்க நிறைய முழுங்கிட்டே இருப்பாங்க, அந்த முழுகின காற்று. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ போகிறோம், வி ஆர் நர்வஸ், உட்காந்துட்ருக்கோம், ஸோ டென்ஷனில், அப்போது அப்படி முழுங்கிட்டே இருப்போம். ஸோ அந்த முழுங்குற காற்று. அதே மாதிரி நிறைய தண்ணியை தூக்கியெல்லாம் குடிப்பாங்க, கடக்குன்னு. அந்த மாதிரி தண்ணியை தூக்கி குடித்தாலும் நிறைய காற்று உள்ளே போகும், பாக்கெட்ஸ் ஆஃப் ஏர் உள்ளே போய் சிக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி விழுங்கிய காற்று என்பது தான் முதலாவதாக காரணம், ஏரோஃபேஜி என்று கூறுவார்கள். ஸோ இதில் நாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் இரைப்பைக்குள்ள ஹெலிகோபாக்டர் என்று ஒரு பாக்டீரியா வசிக்கின்றது. இது எல்லாத்துக்கும் வராது, குடிநீர் மூலமாகத்தான் பரவுகின்றது, மாசுபட்ட குடிநீர் மூலமாக பரவுது. ஸோ அந்த தண்ணி சுத்தமில்லாத தண்ணி வழியாக உள்ளே வந்தால் 30 ஆண்டு காலம் உள்ளே உட்காந்துட்டு கேஸை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இந்த ஹெலிகோபாக்டருங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான கிருமி. அதை அழிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், அழிக்கிறதும் கஷ்டம். கண்டுபிடிக்கணுன்னா எண்டோஸ்கோப் போட்டு உள்ள இரைப்பையிலேருந்து ஒரு சின்ன பயாப்சி எடுத்து அதில் ரேப்பிட் யூரியேஸ் டெஸ்ட் என்று செய்வோம். அது எல்லோ கலராக இருக்கிற சொல்யூஷன் பிங்காக மாறுச்சுன்னா அல்சரை அமிலத்தை உருவாக்குற ஹெலிகோபாக்டர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் தெர் இஸ் ரேப்பிட் யூரியேஸ் என்சைம் ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த கிருமியை அழிக்கணும், அப்போ தான் இது சரி பண்ண முடியும். அடுத்தது அந்த கிருமி வராமல் தடுக்கணும். அதுக்கு குடிநீர் சுத்தமாக இருக்கணும். இந்த சட்னி, மோர், ஜூஸு, தயிர் பச்சடிக்கு ஊற்றுற தண்ணி, பானிபூரிக்கு ஊற்றுற தண்ணி கூட சுகாதாரமான குடிநீராக இருக்க வேண்டும். சாதாரணமான குழாய் தண்ணியில் இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இந்த எண்டோஸ்கோப்பி வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. கேப்சூலை முழுங்கி காற்றை ஊதுற டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் யூரியா பிரெத் டெஸ்ட் என்று கூறுவோம். அந்த யூரியா பிரெத் டெஸ்ட், யூபிடி என்பதும் ஒரு மிக அருமையான ஒரு டெஸ்ட்டு, ரொம்ப சுலபமான டெஸ்ட்டு. 2002ஆம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எனக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேசிய அளவில் முதன்முறையாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கோவையில் அப்போது. ஸோ இந்த ஹெலிப்ரோப் என்கிற டெஸ்ட் கேப்சூலை முழுங்கி 1/2 மணி நேரம் கழித்து காற்றை ஊதுனாலே அந்த கிருமி இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். ஸோ அடுத்தது சிறுகுடலுக்கு போவோம். சிறுகுடலில் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். உதாரணமாக ஜியார்டியா லாம்பிலியா என்ற கிருமி, இது எகெயின் குடிநீர் மூலமாக தான் வருது. இது இந்த வெல் வாட்டர், போர்வெல் தண்ணியிலலாம் இருக்கும்.
ஸோ இது வந்து சுத்தப்படுத்தணுன்னா நம்ம அந்த கேண்டில் ஃபில்டர் என்ற பர்க்ஃபீல்டு கேண்டில் ஃபில்டர் வழியாக அந்த தண்ணியை கொட்டி அதில் வடிகட்டின தண்ணியை பிடிச்சி நம்ம குடிக்கிறதுக்கும் சட்னி மோர் ஜூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த கிருமி வராது. இந்த கிருமி இருந்தால் சுலபமாக 3 மாத்திரைகள் ஒரே நாளில் சாப்பிடுவதன் மூலமாக அழித்து விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது சிறுகுடலில். இது எல்லாமே ஜெஜுனம் என்ற டியோடினம் தாண்டிய சிறுகுடல், அதாவது சிறுகுடலின் 2வது பகுதியிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகள். ஏன்னா அங்கே தான் வந்து கொழுப்பு, கார்போஹைட்ரேட், புரதம் எல்லாம் உறிஞ்சப்படுறது அந்த ஜெஜுனம் என்ற சிறுகுடலின் 2வது பகுதி. அதில் ஜியார்டியா லாம்ப்லியா ஒன்று சொன்னேன், அடுத்தது லாக்டோஸ் சொன்னேன். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்பது ஏன் ஏற்படுகிறது என்றால் பாலில் இருக்கிறது சர்க்கரை லாக்டோஸ் என்பது. இந்த லாக்டோஸ் என்பது குளுக்கோஸ் கேலக்டோஸ் என்ற 2 மோனோசாக்கரைட் சேர்ந்த டைசாக்கரைட் என்ற சர்க்கரை. அது வந்து அப்படியே நம்ம குடல்னால உறிஞ்ச முடியாது. அந்த லாக்டோஸை வந்து குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது உறிஞ்சப்படணும். அந்த உடைக்கிறதுக்கு ஒரு நொதி தேவை. அது வந்து டைசாக்கரிடேஸ் அல்ல லாக்டேஸ் என்று கூறுவோம். அந்த பிரஷ் பார்டர் என்சைம் வந்து நமது சிறுகுடலில் குறைந்து காணப்படுகின்றது. ஆசியாவில் இருக்கிற நபர்களுக்கு குறைவாக காணப்படுகிறது, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குறைவாக காணப்படுகின்றது. அப்போ அந்த லாக்டோஸை உடைக்கிற லாக்டேஸ் குறைபாடு இருந்தால் அந்த லாக்டோஸ் என்கிற மில்க் சுகர் அப்படியே உறிஞ்சப்படாமல் கீழே போய் தள்ளி விட்டுரும் குடல். அப்போ பெருங்குடலுக்கு போச்சுன்னா ஒரு பெரிய உலகமே இருக்காங்க. பாக்டீரியா வந்து கோடிக்கணக்காக இருக்குது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா தேர். அந்த பாக்டீரியா வந்து இதெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து கேஸ் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பால் பொருட்கள் குடிக்கும் பொழுது நமக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது கேஸ் உற்பத்தி ஆகின்றதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் அதை சரி செய்யணும். அடுத்தது சீலியக் டிசீஸ் என்று ஒன்று இருக்கிறது. சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் அதிகமாக காணும், ஆனால் வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அது ஜீன்ஸ்லேருந்தே பரவுகின்றது. அது வந்து இந்த கோதுமையில் இருக்கிற குளூட்டன் என்ற ஒரு பொருளுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமை. அந்த குளூட்டன் வந்து நம்ம உணவில் அதிகமாக இருந்தால் அந்த குளூட்டன் வந்து உறிஞ்சப்படாமல் இந்த சிறுகுடலை வந்து பாதிக்கும். அப்போ வந்து கேஸ் உற்பத்தி ஆகும். ஸோ இட்ஸ் கால்ட் சீலியக் டிசீஸ், குளூட்டன் சென்சிட்டிவ் என்ட்ராபத்தி என்றும் கூறுவார்கள். 2 டைப்பில் இருக்குது. இது வந்து வட இந்தியர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தென்னிந்தியர்களுக்கு கம்மி. ஏனென்றால் நாம் கோதுமை உணவு அதிகமாக உட்கொள்வதில்லை. கோதுமை உணவு உட்கொள்ளும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டால் சீலியக் டிசீஸ் கேஸ் உற்பத்தி ஆச்சுன்னா அல்லது லூஸ் மோஷன் வந்தால் சீலியக் டிசீஸ் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து இன்னொன்று இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் என்பது. சில சமயங்களில் இந்த டைவர்டிகுலா மாதிரி குடல்லேருந்து ஒரு குடம் மாதிரி அவுட் பவுச்சிங் இருக்கும், அதில் வந்து பாக்டீரியா வசிக்கும். அது இல்லாமையே சிறுகுடலில் வந்து பாக்டீரியா சிலருக்கு வந்து அதிகமாக வசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பாக்டீரியா வந்து நம்ம உண்ணுகின்ற உணவில் இருக்கிற பொருட்களையெல்லாம் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு எல்லாத்தையும் கேஸாக மாற்றும். ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு விட்டு விட்டு வயிற்றுப்போக்கும் ஏற்படும். ஸோ அது இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணலாம். அடுத்து விப்பிள்ஸ் டிசீஸ் ஒன்று இருக்கிறது. இப்சிட்ஸ், லிம்போமா என்று பல நோய்கள் சிறுகுடல் நோய்களால் அந்த உறிஞ்சுறது வந்து சரியில்லைன்னா அதனால் வந்து இந்த மாதிரி ஏற்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணைய பாதிப்பில் கூட இந்த மாதிரி ஏற்படலாம். கணையத்திலிருந்து நொதிகள் வருகின்றன, அந்த நொதிகள் தான் செரிமானத்திற்கு உதவுகின்றன. ஸோ அப்போ கணையத்திலேருந்து நொதிகள் வருது குறைஞ்சா க்ரானிக் பேங்க்ரேட்டைட்டிஸ் அல்ல பேங்க்ரேட்டிக் டக்ட் நாளம் அடைச்சிருக்குன்னு வச்சுங்க, அல்லது பித்தநாள அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, மஞ்சட்காமாலை இருக்கிறது, அந்த மாதிரி சமயங்களில் கூட உங்களுக்கு வந்து கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். கடைசியாக பெருங்குடலில் வந்து நிறைய கேஸை உருவாக்குற கிருமிகள் இருக்குது. சிலருக்கு வந்து அந்த கேஸை உருவாக்குறது இயற்கையிலேயே அந்த கிருமிகள் போய் உட்காரலாம். சில சமயங்களில் ஆன்டிபயோட்டிக் மாதிரி நாம் வந்து இதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, வயிற்றுப்போக்கு வருது, அதுக்கெல்லாம் பாக்டீரியா அழிக்கிறதுக்காக நாம் சாப்பிடுகின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம குடலில் இருக்கிற நட்புத்தன்மையுடைய பாக்டீரியா கிருமிகளை அழிப்பதனாலும் கூட கெட்ட பாக்டீரியா கிருமிகள் வளர்வதால் அதில் வந்து இந்த இது வந்து கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் உட்கொள்ளும் பொழுது ப்ரோபயோட்டிக்ஸ் என்ற நட்புத்தன்மையுடைய பாக்டீரியா கிருமிகளை உட்கொள்ளலாம். அது கேப்சூல் வடிவத்திலும் வருகிறது. அதல்லாமல் நமக்கு வந்து சிம்பிளாக வேணும்னா மோர், அந்த மோரோட 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து எடுத்திங்கன்னா அந்த வெந்தயத்தில் வந்து வெந்தயம் இஸ் ஃபெனுக்ரீக், அது வந்து ப்ரீபயோட்டிக். மோரில் வந்து சாக்ரோமைசஸ்
ஃபங்கஸ் கிருமிகள் இருக்கின்றன, அதெல்லாமல் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா கிருமிகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் உள்ளே போய் நமக்கு இவெல்லாம் நட்புத்தன்மையுடைய பாக்டீரியா ஈஸ்ட் கிருமிகள் இவை போய் குடலில் வசிக்கும் பொழுது இந்த கெட்ட பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும், நல்ல பாக்டீரியா காலனைஸ் ஆகும். ஸோ அதில் நமக்கு இந்த கேஸ் உற்பத்தி பண்ணுற கிருமிகள்லாம் குறைந்துவிடும். இதல்லாமல் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று இருக்கின்றது, ஐபிஎஸ் என்று கூறுவார்கள். சாப்பிட்டோன்னே மோஷன் போகணும், சில சமயங்களில் கெட்டியாக இருக்கும், சில சமயம் குழகுழான்னு இருக்கும், சில சமயத்தில் லூஸ் மோஷன் மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்லேயும் இந்த மாதிரி வேகமாக அந்த குடல் இயங்கிறதுனால அந்த உணவுப் பொருட்கள் உறிஞ்சப்படாமல் நமக்கு இந்த மாதிரி கேஸ் உற்பத்தி ஆகலாம். கடைசியாக குடலில் அடைப்பு இருந்தால் கூட கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். உதாரணமாக கேன்சர் ஆர் ஸ்ட்ரிக்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் கேஸ் உற்பத்தி அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பசியின்மை, உடல் எடை குறைவு இதெல்லாம் ஏற்படும். ஆக கேஸ் என்பது ஒரு காரணத்தினால் அல்ல, பல நோய்களால் கேஸ் ஏற்படலாம். அந்த கேஸ் என்ற வாய்வு தொல்லை ஏன் ஏற்படுகிறது என்று கண்டறிந்து நோய் நாடி அதன் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல் அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை நாம் அழிக்கணும். அதுக்கு மூச்சு காற்று டெஸ்ட்லாம் இருக்குது. லாக்டோஸ் பிரெத் டெஸ்ட்டுக்கு ஒரு பால் மாதிரி குடிச்சிட்டு காற்றை ஊதுனாலே போதும். ஸோ அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பித்தப்பை கல் இருக்கா, கணைய பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எண்டாஸ்கோப் வழியாக ஹெச் பைலோரை கண்டுபிடிக்கலாம், அல்லது ஹெலிப்ரோப் டெஸ்ட் செய்யலாம். இந்த மாதிரி பல கருவிகள் யூஸ் செய்து இதற்கான தீர்வு காண முடியும். மீண்டும் ஒரு முறை அடுத்த செய்தியுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.